நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக பேசியவர்கள் பல பேர் இருக்காங்க. இவர் அந்த இடத்துல இருப்பாரா? அவரால் செய்ய முடியுமா? மக்கள் நீதி மையத்தில் கமல்ங்கிறத தவிர யாருமே இருக்க முடியாதுங்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்துல அவர் ஆரம்பிச்சிட்டார். கமலுக்கு பிறகு அந்த கட்சி கிடையாது. கமல் மட்டும்தான் அந்த கட்சி. கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது. கமலுக்கு எதிர்காலம் உண்டு, கட்சிக்கு ஒன்றும் எதிர்காலம் இருக்கிற மாதிரி. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 6 இடங்கள் காலியாகுது. அதுக்காக புதுசாக 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான வேட்பாளர்களை திமுக அறிவிச்சிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் பதிப்பாளர் பத்ரி சேஷாதிரி அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். மாநிலங்களவை தேர்தல் 6 இடங்கள் காலி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ முதற்கட்டமாக திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 இடங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 6 இடம்ன்றப்போ 4 இடம் நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் 4 திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு, 2 அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 4 இடங்கள்ல திமுக 3 இடங்களுக்கான வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. ஒரு இடம் நம்ம 2024 மக்களவை தேர்தலில் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையமுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மையம் சார்பா கமல்ஹாசன் நாடாளுமன்றம் செல்கிறார். ஸோ கமல் பார்லிமெண்ட்டுக்கு போறார். உங்களுடைய பார்வை என்ன? ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவையில் பல விஷயங்களை பற்றி விவாதிக்க முடியும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். இவர் என்ன பண்ண போறாருங்கிறத பார்த்து தான் நமக்கு தெரியும். என்ன பண்ணுவாருங்கிறது பின்னாடி தான் நமக்கு தெரிய போகுது. இவர் திமுகவோட குரலை ஒழிப்பாரா, இல்லை இவருக்குன்னு ஒரு தனி குரல் ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அது எக்ஸாக்டாக அதுதான் சொல்ல முடியாது. பட் வைகோ இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் மூலமாக தான் மதிமுகவுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும், வைகோவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாய்ஸ். அவங்க வெவ்வேறு இடத்துல இருந்தாலும், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஈழத்தமிழர் விஷயம், எனிதிங் டு டூ வித் ஸ்ரீலங்கா, அதெல்லாம் வைகோ இன்னும் அதிகமாகவே அதை பற்றி பேசக்கூடியவர். ஆனால் அவருடைய கடந்த சில மாதங்களில் அவருடைய வயது மற்றும் ஒருவேளை நோய் இருக்கலாம், தெரியல. அதனால் அவருடைய குரல் பெரிய அளவுக்கு கேட்கல. இந்த ஒரு சமீபத்தில் மட்டும் ஏன்னா ஹிந்தி பற்றின ஏதோ ஒரு இதில் அவர் ஏதோ ஒரு சில கமெண்ட்ஸ் சொன்னாரே தவிர அவர் ஒரு பெருமுழக்கம்லாம் ஒன்றும் கொடுக்கல. கமலை பொறுத்த வரைக்கும் அவர் எளிமையாக பேசினா அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆக்சுவலாக மேடை பேச்சுங்கிறது தெருவில் பேசுகிறதுக்கும் மக்களவை அல்லது மாநிலங்களவையில் பேசுகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே ஒரு சில கீ பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சுக்கணும், அதை பற்றி பேசணும். நடுநடுவில் எக்ஸ்டெம்பரேனியஸாக டக்குன்னு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசணும், சில ஜோக் அடிக்கணும். இப்போ எல்லாரையும் கட்டி போட முடியும். அந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக பேசியவர்கள் பல பேர் இருக்காங்க. இவர் அந்த இடத்துல இருப்பாரா? அவரால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. பட் பார்க்கலாம். ஏன்னா அவர் ஈவன் தொலைக்காட்சி பேட்டி அல்லது இந்த சினிமா தன்னுடைய ஓன் சினிமா ப்ரமோஷன் அதுக்கெல்லாமே சும்மா ஈவெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடணும் அப்படின்றார். அப்படிதான் இந்த மொழி சார்ந்த தமிழ் கன்னடம் இஷ்யூ வெளில வந்தது. அது ஒரு சீரியஸ் எஃபர்ட்டோட அதை பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஒரு தரவு ரிசர்ச்சோட இப்போ தமிழ்நாட்டுடைய சில முக்கியமான விஷயங்கள், அவர் எந்த கட்சி வேணாலும் சார்ந்திருக்கட்டும், எந்த ஒரு பார்ட்னராகவும் இருக்கட்டும். இப்போ திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணிக்குன்னு ஒரு வாய்ஸ், அது தவிர இவருக்குன்னு ஒரு தனி வாய்ஸ் இருக்கும். இப்போ அதை நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் தலையிட்டு சரியான விதத்தில் அதை பற்றி பேசுறது, இதுதான் முக்கியமான முன்னெடுப்பு. இதுக்கப்புறம் இன்னும் 2 காரியங்களையும் இந்த மாநிலங்களவையில் செய்வாங்க. ஸோ ஒன்று இந்த டிபேட். இந்த டிபேட்டை தாண்டி, அதாவது நம்ம பேசுறதுன்னு வச்சுக்கங்க, இந்த கேள்விகள் கேட்கறத சொன்னேன். அந்த கேள்விகள் அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதோடைய சோர்ஸ், அதை எவ்வளோ ஆழ்ந்த அந்த கேள்விகளை அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது. அடுத்தது இன்னொன்று இருக்குது, அதுதான் இந்த அவைகளுடைய நெகட்டிவ். கூச்சல் போட்டுட்டு வெளில போகிறது அல்லது பாஞ்சு எழுந்து பேப்பரை பிடிச்சி கிழிக்கிறது. ஹோப்ஃபுல்லி
தன்னுடைய கண்ணியத்தையும் தமிழ்நாட்டோட கண்ணியத்தையும் காப்பாற்றுறதுக்கு கமல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து அரசியல் கட்சியோடைய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் மாநிலங்களவையோட உறுப்பினர் ஆகிடுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு அவர் இத்தனை நாளைக்கு ஹிந்தி சினிமாலெலாம் நடித்தவர் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டோட குரலை ரொம்ப தெளிவாக கொண்டு போய் பேச முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலிருந்து இவங்க யாருமே உங்களோட என்ன பிரச்சனையாக ஆனாலும் இருக்கட்டும், நரேந்திர மோடி பற்றிய மாற்று கருத்து, அவர் வந்து என்னென்ன தவறுகள் செய்கிறார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக இன்னைக்கு ஹிந்தியில் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருமே இல்லையே. சிதம்பரத்தை தவிர அவர் கூட எழுதி வச்சுட்டு பேசுகிறாரா இல்லை அவர் வந்து சரளமாக அவர் பேசக்கூடியவரான்னு தெரியல. முன்னாடி ஹிந்திலலாம் அவர் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார், இப்போ வந்து பண்ணல. அது பழனிவேல் தியாகராஜன் ஆங்கிலத்தில் பேட்டி கொடுத்தாலும் அதுவுமே ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. தமிழ்நாட்டின் குரலாக அவர் பெரிய பார்க்கப்படுறாரு தேசிய ஊடகங்களில், ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார். ஆமாம், ஏன்னா அது எதுக்குன்னா வந்து ஆங்கில தொலைக்காட்சிகளோட வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப குறுகியது. நமக்கு அதுதான் பெருசாக தெரியுது நமக்கு, ஏன்னா நம்ம அது மட்டும் தான் கேட்குறோம். உண்மையிலே ஹிந்தி ஊடகம் தான் இந்தியாவுடைய மூளை முடுக்குகளுக்கு இல்லாமல் போகுது. அதனால தான் நான் இவங்க ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு அதை கற்றுக்கிட்டு சரளமாக பேசக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி இருக்கிற மாதிரி தெரியல. நரேந்திர மோடி எந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு இந்திய அளவில் அரசியலில் இறங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சப்ப அவர் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பித்தார். அவர் இன்னும் வந்து அவர் சரளமாக இன்னைக்கு ஹிந்தி பேசுறதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ ஹிந்திக்காரன்லாம் நினச்சிடாதீங்க. இப்போ இந்தியாவில் அரசியல் தீவிரமாக செய்யணும்னா, ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடி வரைக்கும் போய் அரசியல் இறங்கி களத்தில் செய்யணும்னா, அது அஸ்ஸாமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக ஓரளவுக்கு நல்ல தெளிவாகவே ஹிந்தி பேசக்கூடிய மாதிரியான தமிழக அரசியல்வாதியாக ஜெயலலிதாவை தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தருமே அதில் பெரிய கவனம் செலுத்து. இப்போ நம்ம மக்கள் நீதி பையன் பற்றி கேட்கலாம். கட்சி தொடங்குறப்பம் வந்து ஒரு மாற்று அப்படின்ற வச்சுட்டு வந்திருந்தாங்க. கமலுமே கூட தொலைக்காட்சிலாம் உடச்சி ரொம்ப ஒரு மாதிரி வேகமாக வந்து இறங்கினார். இப்போ திமுகவோட அலையன்ஸில் மாநிலங்களவைக்கு போகிறாரு. மக்கள் நீதி மையத்துடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இந்த டைரக்ஷன் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஒற்றை நபர் கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரிட்டென்ஷன்ஸ் இருந்தது கிடையாது. அதாவது நான் வந்து நாட்டோடைய தலையெழுத்தையே மாற்ற போகிறேன், ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ விஜய் வந்து அது போன்ற ஒரு கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து கமலோட அதிகமான வாக்குகளை பெறக்கூடியவர்னு எனக்கு தோணுது. அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிடும், அது எப்படின்னு பார்ப்போம். ஆனால் இவர்கள் எல்லாம் கடைசியாக ஒற்றை அரசியல்வாதியை முன்னிறுத்திய கட்சிகள் தான். அதுக்கு கேடர் கிடையாது, அதுக்கு வந்து மற்ற தலைவர்கள் கிடையாது. சில ஜிங்சக்குகள் இருப்பாங்க, சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை எடுத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அங்கே வந்து விஜய்ங்கிறவரை தவிர வேற யாருமே இருக்கவே முடியாது. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தில் கமல்ங்கிறத தவிர யாருமே இருக்க முடியாதுங்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்தில் அவர் ஆரம்பிச்சிட்டார். அந்த காரணத்தினாலேயே அது கடைசியாக இப்படித்தான் அது வந்து சுருங்கி போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. கமலுக்கு பிறகு அந்த கட்சி கிடையாது, கமல் மட்டும்தான் அந்த கட்சி. இன்ஃபேக்ட் விஜயகாந்தோடைய கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற பலர் அங்கே உருவாக்கி வந்தாங்க. அவர்கள் வேற கட்சிகளுக்கு தாவினார்கள், வேற இடங்கள்ல இருந்து இந்த கட்சிக்கு போனாங்க. அவர்கள் தனித்து நின்று பல இடங்கள்ல அவர்களால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான ஓரளவுக்கு, தனித்து நின்று ஜெயிக்கலைன்னாலும் ஒரு கூட்டணியிலே டக்குன்னு ஜெயிச்சு வரக்கூடியவர்களாக பல பேர் இருந்தாங்க. ஆனால் கமல் வந்து தன்னுடைய கட்சியை அந்த அளவுக்கு கூட கொண்டு வரல. அதனால கமலுக்கு ஒரு அவருடைய சேவைக்கான பலன் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறவங்க வந்து கமலோடு இருந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குங்கிறவங்க மட்டும் இருப்பாங்க. மீதி பேர் திமுகவில் சேர்ந்தா இன்னும் பெட்டர் அவங்களுக்கு. அதுதான் நடக்கும். கட்சியினுடைய எதிர்காலம் சுருங்கிரும் அப்படின்ட்டு. கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது. கமலுக்கு எதிர்காலம் உண்டு, கட்சிக்கு ஒன்றும் எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியல. கட்சிக்கு உண்மையிலே எதிர்காலம் இருந்தால் குறைந்தபட்சம் அவர் விஜய் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையாவது செய்வார். நான் விஜயோடைய கட்சியே அதே கொஸ்டின் மார்க்ல தான் கொண்டு வரேன். உங்களுடைய பிளான் என்ன? சக்சஷன் என்ன? நீங்க தான் சாஸ்வதமா? இல்லை இல்லையா? அடுத்து யார் வருவா?
நீங்கள் எந்த கொள்கைகளுக்காக நீங்கள் எல்லாம் கொள்கை பாட்டு கொடி எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது எனக்கு பிறகு அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தை அங்கே சேர்க்குறாங்களா? இல்லை. அதுதான் இந்த கட்சிகள் எல்லாம் பண்ணக்கூடிய தவறு. எனக்கு பிறகு என் மகன்னா கூட பரவாயில்லைங்க, இப்போ திமுக மாதிரி இருக்கு, எனக்கு பிறகு என் மகன், என் மகனுக்கு பிறகு அவன் மகன் அப்படின்ட்டு அது ஒரு ப்ராசஸ் வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்குன்ற ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்காரு, இருந்தாரு, அவருடைய கொள்கைகளை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதிமுகவும் புரட்சி தலைவர் காட்டிய வழியில், புரட்சி தலைவி காட்டிய வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவருக்கு இன்னொரு பேர் ஒன்று கொடுத்து, அவங்க உறவினர் கிடையாது, இருந்தாலும் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இடத்துல அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப மக்கள் நீதி மையத்துல முக்கியமான சில போஸ்ட்ல இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க என்ன பாத்தீங்களா? கடைசி அவங்க ஏதாவது வந்து இப்ப அவங்கள யாரும் டிபேட்டுக்கே கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா இப்ப த லேட்டஸ்ட் சென்சேஷன் வந்து விஜய் தான். முன்ன கூப்பிட்டு இருந்தாங்க, அவங்க மக்கள் நீதி மையத்து சார்பாக ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப இன்னைக்கு அவங்களை கூப்பிடுறதே இல்லை ஊடகம் அப்படிங்கிறதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன எதிர்காலம்னு நம்ம கேட்கவே கூடாதுன்ட்டு. ஊடகம் முடிவு பண்ணிருச்சு அவங்களுக்கு ஒரு எதிர்காலமும் கிடையாது. கமல் வேணும், கமல் பேட்டிக்கு வருவாருன்னா சந்தோஷமா போய் அவரோட உட்காந்து பேச தயாரா இருப்பாங்க. அதோட முடிச்சு. திமுக 3 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அவங்கள அந்த 3 வேட்பாளர்கள் பார்க்கிறப்ப உங்களால ஏதாவது அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுதா? என்ன காரணத்துக்காக இந்த 3 வேட்பாளர் தேர்வு செஞ்சு? பி வில்சனுக்கு திரும்பியும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சேலம் சேர்ந்த எஸ்ஆர் சிவலிங்கம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவிஞர் சல்மான். வில்சன் அந்த கட்சிக்கு ரொம்ப முக்கியமானவர். இன்னைக்கு வந்து டாப் லீகல் மைண்ட் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். என்ஆர் இளங்கோன்னு இருக்காரு. இவங்கெல்லாம் உள்ள கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க. அதற்கு மேல முக்கியமான வழக்குகள்னா அதை வாதாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் கட்சிக்கும் ஆட்சிக்கும் வில்சன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அவர் அங்க இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதுவா இருக்கு. எனக்கு சிவலிங்கம் பத்தி அதிகமா தெரியாது, அதனால நான் ஒன்றும் சொல்ல. சேலம் சேர்ந்தனால ஏதாவது அதிமுக மனசு வச்சு எடப்பாடி பழனிசாமி மனசுல அப்படியெல்லாம் ஒரு பெரிய தலைவர் மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி இருந்தா இவ்வளவு நாள் வரைக்கும் அவரை பத்தி அதிகமான பேச்சு வந்திருக்கும். அவர் வந்து ஒரு சத்திரபதிகள் இவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, மாவட்ட பொறுப்பு, இந்த மாவட்டத்துக்கு இவர் தான் பொறுப்பு அமைச்சர், அப்படிலாம் அவர் இல்லை. அதுக்கு வெவ்வேறு ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ தெரியல, எனக்கு தெரியல, அதனால தெரியலன்னு நான் சொல்லிடுறேன். சல்மா வந்து முன்னாடி புதுக்கோட்டை அப்துல்லா இருந்தார். ஸோ ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு, ப்ளஸ் அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதும், ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ரொம்ப நெடுங்காலமாக அவர் வந்து சல்மா திமுகவுடைய உறுப்பினராகவும் நகர்மன்ற தலைவர், அதாவது பஞ்சாயத்தா அல்லது ஊராட்சி ஒன்றியமான்னு தெரியல எனக்கு, அந்த ஒரு லோக்கல் லெவல்லையும் அவங்க வந்து பதவி வகிச்சிருக்காங்க. மற்றபடி கட்சியில் சில பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்துலேயும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவிஞர் மனுஷபுத்திரனுக்கு தான் அடுத்து வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில். அப்போது அப்துல்லா கட்டாயமாக உண்டு, அது எங்கே எப்படி அப்படின்னு தான் தெரியணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு பெரும் தொண்டாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால கொடுக்கணும், அது தேவையும் கூடாது. இந்த பக்கம் அதிமுக என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? 2 இடங்கள் இருக்கு, அது நிறைய டிபேட்லாம் தொலைக்காட்சியில் போயிட்டு இருந்ததை பார்த்தேன். அது நிச்சயமா வந்து தேமுதிக கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது. தேமுதிக கிடையாது அப்படிங்கும்போது அவங்க பாரதிய ஜனதா கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. பாரதிய ஜனதா நினைச்சா யாரையாவது பாண்டிச்சேரியிலேருந்து நிற்க வச்சு ஜெயிக்கலாம், அல்லது மத்திய பிரதேசம் அவங்களுக்குலாம் இருக்கவே இருக்கு, மத்திய பிரதேசத்தில் ஒருத்தரை போடு, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 2 போடு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து அவங்களால ஒரு 6 வருடத்துல கிட்டத்தட்ட 24லேருந்து 30 எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப ரஃபாக சொல்கிறேன், அது மேலேயே கிடைக்கும், 30 மினிமம். அதில் ஒரு 4 வந்து அப்படி தான் நமக்கு முருகன் அவங்கெல்லாம் வந்து அப்படி வர்றவங்க தான். அது வந்து ஜெய்சங்கராக இருக்கட்டும், இல்லைன்னா நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எம்பி ஆக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு ரூட்டில் தான் போவாங்க. பட் அதெல்லாம் இங்கே சான்ஸே கிடையாது, எதுக்கு தமிழ்நாட்டில். ஸோ ஏடிஎம்கே தான் வந்து அந்த 2 இடத்தையும் எடுத்துக்கும். அதுவும் வந்து எடப்பாடியுடைய ரொம்ப தீவிரமான ஆதரவாளர்களையும் ப்ளஸ் டெல்லி நெகோசியேஷனுக்கு தேவையானவர்களையுமா அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து டெல்லி போகும்போது யார்ட்டையும் சொல்லிட்டு போக வேண்டாம், மாநிலங்களவைக்காக போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உபயோகமாகவும் இருக்கிற மாதிரி.
அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி சார், பார்க்கலாம் சார். நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிமுக தரப்புன்னு வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம நிச்சயமாக அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் போது நம்ம பேசலாம் சார். நன்றி.